வள்ளி, ஹாப்பி பர்த்டே வள்ளி. தேங்க்ஸ் சித்தி. அம்மா உனக்கு விஷ் பண்ணோன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சித்தப்பா கூட்டிட்டு போனாரு. நான் சாயந்தரம் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிடலாம். எடுத்து வச்சுக்கோ. வள்ளி, இந்தா சாப்பிடு. போதும் சித்தி. அப்பாக்கு இந்தாங்க மாமா. போதும். போதுமா? போதுமா. ஏம்மா வள்ளி, இந்த வேலு பயலுக்கு என்னாச்சு? உன் பிறந்த நாள் வந்தாவே அவன் ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடுவானே. இன்னைக்கு ஆள் சத்தமே காணோம். என்ன தம்பி நீ? வேலை என்ன சும்மாவா இருக்கா? அவனுக்கு கல்யாண வேலை இருக்கும்ல, பயங்கர பிஸியா தான் இருப்பான். இருக்கட்டும்க்கா, அதுக்குன்னு இப்படிலாம் பண்ண மாட்டான் அவன். வள்ளிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் தான் முன்னாடி வந்து நிப்பான். என்ன வள்ளி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா, அதெல்லாம் முன்னாடிதான். இப்பதான் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டால்ல. இனிமே அவளை பத்தி தான் யோசிப்பான். அவளுக்காக தான் எல்லாம் செய்வான். பாவம் வள்ளி எல்லாம் அவனுக்கு ஞாபகத்திலே வரமாட்டாப்பா. ஓ மா, ம் வேலை மேல எந்த தப்பும் இல்லைம்மா. எல்லா பசங்களும் இருக்க காமனான விஷயம் தானே. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. எப்போ வள்ளிக்கும் எனக்கும் நிச்சயம் நடந்ததோ அப்போத்திலிருந்து நான் வள்ளியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம் தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்க போயிட போறான்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா இங்கே தான் வருவான். அவனால எல்லாம் வள்ளி பர்த்டேவை மறக்கவே முடியாது. என்னாச்சு வேலனுக்கு? நைட்டு தான் விஷ் பண்ணலன்னு பார்த்தா இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கானே. நேத்து வந்து என்னமோ என்னெல்லாமோ பேசிட்டு போனா. ஒருவேளை வேணும்னே பண்றானா இல்ல உண்மையாவே மறந்துட்டானான்னு ஒண்ணுமே புரியலையே.